ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே வந்து மட்டனை வேக வச்சு ஒரு சில பேர் எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து போட்டு மட்டன் பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா, மட்டனை முன்னாடியே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், கிராம்பு பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து இது கூட வந்து பச்சை மிளகாய் ஒரு 2 காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சது. ஸோ நம்ம வந்து கையாலே வந்து கட் பண்ணதுனால வந்து ஃபுல்லாக வந்து அதாவது என்னென்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரல. அதனால நம்ம வந்து கையால் உதிர்த்து விட்டுக்கிட்டோம். நல்லா இதை வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து கண்டிப்பாக வந்து 5 to 7 மினிட்ஸ் வந்து ஆகும். எனக்கு நமக்கு வந்து தேவையானது அந்த வந்து பொன்னிறமாக அந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா வந்து டார்க் ப்ரௌனாக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா ஒரு கையளவு எடுத்து அதையும் வந்து போட்டு வதக்கிட்டு, அது கூட வந்து பட்டை, மிளகாத்தூள், வெறும் சில்லி பவுடர் அதை மட்டும் வந்து தேவையான அளவு காரம் நான் 1 1/2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த 1 1/2 ஸ்பூன் போட்டு நான் அது கூடவே வந்து கரம் மசாலாமே வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணது. அந்த கரம் மசாலா போட்டு அது கொஞ்சம் நாழி வந்து நல்லா ஒரு பச்சை வாசனை போய் அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் தக்காளி ஒரு 2 போல் நான் எடுத்துட்டேன். 2 தக்காளி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து போடுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நான் வந்து ஒரு 2 1/2 மாகாணி அளவுக்கு வந்து பிரியாணி பண்ணுறேன். 100 கிராம்னா 2 அளவு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ 250 அளவுக்கு நான் பண்ணுறேன், 1/4 கிலோ. ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இது நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் தனியாக வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரணும். அப்போ வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த மட்டன் வேக வச்சதெல்லாம் வந்து போட்டு இது கூட வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து தக்காளி பேஸ்ட்டாக நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியும். இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூட அந்த மசாலா வந்து கொஞ்சம் ஊறணும். அதுக்காக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து விட்டு கொஞ்சம் மசாலா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இது கூட வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா? ஸோ அது 1:1 ரேஷியோ மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். பிரியாணி பாஸ்மதி அரிசி போடுறதுனால நீங்கள் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி, இல்லை 1 1/4 கிளாஸ் தண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் அரிசி அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து போடணும். எனக்கு தண்ணி மேலே அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். தண்ணி நம்ம கொதிக்கும்போது எண்ணெய் தனியாக வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இந்த அரிசி போடணும். இப்போ போட்டு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு, இதை நல்லா டைட்டாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குக்கரை வந்து விசில் போட்டு மூடி வைக்கணும். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அரிசி வந்து கொஞ்சம் வெந்து வந்ததை வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து குக்கரை விசில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சு எடுக்க போகிறோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 10 மினிட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து தோசைக்கல்லில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து தம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் போடல. அந்த மாதிரி போட்டால் டோட்டலாக வந்து இருக்கிற ஈரப்பதத்தை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரலை. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் வந்து வச்சு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரியாணி எப்படி வந்திருக்குன்றத வந்து உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு பக்குவத்துக்கு வரணுன்னா, நீங்கள் இன்னும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ எப்படி பிரியாணி வந்துச்சுன்றத. ஸோ இப்படி தான் எனக்கும் வந்து உதிரியாக வந்து வந்துச்சு. நான் இதுக்கு வந்து அளவு தண்ணி ஊற்றந்து 1 1/2 கிளாஸ்லேருந்து 1 1/4 கிளாஸ் வந்து ஊற்றினேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து எப்படி பிரியாணி பண்ணீங்கன்றதை வந்து எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.